ஏயா நான் தான் உன்னை பிடிக்கல, எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேல, அப்புறம் ஏன் என் பின்னாடி வந்து இப்படி கலாட்டம் பண்ற? இத பார், ஆளை பிடிக்கலன்னு அது வேற விஷயம். என்ன பிடிச்சு போய் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்காதவங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கும் அர்த்தம் இல்ல. எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? ருக்மணி அவசரப்படாத. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. இத பாரு, நாளையில இருந்து என் பின்னாடி சுத்துன அப்புறம் நடக்கிற கதைய வேற. அப்படியா? நாளைக்கு பாக்குறேன். நாளைக்கு பாக்குறியா? ஆமா. சரி பாக்கலாம். அண்ணி ஐயோ அப்பா, ஐயோ அம்மா. ஐயா வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயம்? நம்ம ஊர் பஞ்சாயத்துல ரொம்ப நாளா டிவி இல்லாம இருந்துச்சுங்க. நம்மள ஒண்ணு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டு இருந்தவங்க. அதான் அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. டிவி பொட்டி வந்துருச்சுமா. வந்துருச்சா? யார் வாங்கி தந்தா? கவர்மெண்ட்ல இருந்தே புத்தம் புதுசா ஒரு பொட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கம்மா. பஞ்சாயத்து கட்டடத்துல ஜனங்கள் எல்லாம் தயாரா இருக்காங்கம்மா. நீங்க வந்து முத உங்க கையால ஓட்டி கொடுத்தா ராசியா இருக்குமா. நல்லா கட்டுங்க, கட்டுங்க. வணக்கம். செய்திகள் வாசிப்பது செம்புலி. உங்க பாளையத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்நேரம் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு அத நான் வார்த்தையா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க காட்சியாவே பாருங்க. இத பாரு ருக்மணி, இந்த மெழுகுவர்த்தி முழுசா எரிஞ்சு அணைகிறதுக்குள்ள நீயா உன் மனசை மாத்திட்டீன்னா உன்னை மகாராணி மாதிரி ஊர்வலமா கூட்டு போய் தாலி கட்டுவேன். அப்படி இல்ல உன்னை நடுவீதிக்கு இழுத்து வந்து வலுக்கட்டாயமா நான் தாலி கட்ட வேண்டியிருக்கோம். இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு என்னமோ அந்த ஆள் உன்னை விட மாதிரி தெரியல. ஆமா பாரு, வீட்டுக்கு முன்னாடி டென்ட் அடிச்சு காதல் ஜோதி ஏத்தி வச்சிருக்காரு. வாய் முட்ரி. காதல் ஜோதியா? காதல் ஜோதி முதல்ல அந்த மெழுகுவத்தியை தூக்கி எரிஞ்சிட்டு தான் மறுவேலை. வாங்கடா. மெழுகுவர்த்தி நெருங்காதீர், சுற்றிலும் கண்ணி வெடி உள்ளது. அம்மா மாவட்டத்துல பாதியிலே விட்டு என்ன ஆச்சுன்னு பாட்டு வந்துடுறேன். மாவ நான் தான் என்ன கூப்பிடாம போற? வேணாண்டி, அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு. ஏற்கனவே ஒரு ஆள் வேற அடிபட்டு கிடக்குறான். இந்த வம்பே வேண்டாம், வந்துட்டு போயிடலாம். ருக்மணி, அடுத்தது அடித்தடி குத்து விட்டு நீண்டுகிட்டே போகும் போல இருக்கு. பேசாம சமாதானமா போயிரு. ஐயா நல்லா நடிச்சனுங்களா? பிரமாதமா நடிச்சேன். இந்த நீங்க நல்லா இருக்கணுங்க. சும்மா திரும்ப திரும்ப யோசிக்காதீங்க. ஊர் பூரா பத்திரிக்கை வச்சாச்சு. அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாம கல்யாணத்தை நிறுத்தினா நமக்கு தானே கேவலம். அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிறவன் என்ன பேசிக்கலாம் தெரியுமா? ஏயா உன் மச்சானுக்கு இப்படி ஒரு மானமான பிரச்சனை வந்திருக்குதே, நீ பாட்டுக்கு வயசு பொண்ணை வீட்டுல வச்சு சும்மா உட்கார்ந்து இருக்கிறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனாக்குறான், வெளியே தலை காட்ட முடியல. சும்மா அதையும் இதையும் பேசி என் வீட்டுக்காரரை குழப்பாதீங்க. என் பையன் தான் சமாதானம் பண்ணி கூட்டு வரேன்ட்டு போயிருக்கானല്ലോ, வரட்டும். அமைதி அமைதி. ஒருத்தர் தள்ளாம வாங்க, நிதானமா பாருங்க. எதுக்காக இவ்வளவு பிரிக்கம் நிக்குது? அன்னைக்கு டிவில காமெடி பண்ண மாதிரி இன்னைக்கு ஏதோ பண்ண போறாரு போல இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாப்பிளடி. தினம் புதுசு புதுசா ஏதாவது வித்தியா காமிச்சிட்டு இருக்காரு. அக்காமார்களே அம்மாமார்களே நல்லா பாருங்க. அன்னைக்கு எங்க ஐயா காதல் ஜோதி ஏத்தி வச்சாரு. இன்னைக்கு கல்யாண பரிசு அலங்காரமா நிக்க வச்சிருக்காரு. புடவை நகையெல்லாம் சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய். இவ்வளவு யாருக்காக? தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எங்க ஐயாவை இதே தெய்வமா நினைக்க வேண்டாம்? என்ன நகை என்ன புடவை இல்ல? அதானே என் தம்பி, உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வேற பொண்ணே கிடைக்கலையா? போய் இந்த ஒட்டகத்துக்கு பின்னால சுத்துறீங்க. சொன்னாப்புல அப்படி என்ன அழகு சொட்டுதுன்னு வேண்டாம். எல்லாம் படிச்சு திமிரு. ஏய், ஊர்ல ஒருத்தரும் உன் பக்கம் இல்ல, எல்லாம் அந்த ஆள் பக்கம் தான். இதுக்கு மேல அவமானப்பட வேண்டாம், பேசாம சரண்டர் ஆயிடு.
பாருங்க. இவரை இங்க இருந்து அடிச்சு விரட்டுறதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இப்ப நீங்க அடிச்சதே போதுமானது. இதுலயே இவர் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. இந்தாங்க உங்களுக்கு பேசின பணம். ருக்மணி, உன் மனசுல கடுகளவுக்காத என் மேல இறக்க இருக்கா இல்லையா சொல்லி தெரிஞ்சுக்காதான் இவ்வளவு நேரம் நான் வாங்கிட்டு இருந்தேன். இனிமே நான் கொடுக்கறேன், இவங்க வாங்கட்டும். அப்படி போட மாட்டேன். இந்தாங்க போய் துணியை மாத்திக்கிட்டு தலை சீட்டு வாங்க. இதோ பாருமா, நீ ஒரு படிச்ச பொண்ணு. ஆனா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம காசை கொடுத்து அடியாட்களை கூட்டு வந்து அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்ட. ஆனா அதுலயும் அந்த ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு மேலே உன் குணத்தை நீ மாத்திக்கல, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஐயா, உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் மேல எண்ணெயை ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டா என்ன செய்வ? ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன்.